ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எவ்ரி டைம் நீங்கள் ஆன்லைனில் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணும்போது இந்த விஷயத்தை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, ஐஆர்சிடிசி. பட் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா இந்த கம்பெனி எப்படி மணி மேக் பண்ணுறாங்கன்னு? ஐஆர்சிடிசி, இந்தியன் ரயில்வே கேட்டரிங் அண்ட் டூரிசம் கோஆப்ரேஷன், இதை 1999 ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோட மெயின் மேஜர் ஏரியாஸ் என்னென்னா டிக்கெட் புக்கிங், கேட்ரிங், டூரிசம் அண்ட் ரயில்வே வாட்டர். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஐஆர்சிடிசி எப்படி மணி மேக் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். 1. ஆன்லைன் டிக்கெட்டிங். ஆன்லைன் டிக்கெட்டிங்கில் தான் ஐஆர்சிடிசி ஹியூஜ் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறாங்க. எவ்ரி டிக்கெட்டுக்கு ஒரு ஸ்மால் கன்வீனியன்ஸ் ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இதுதான் இவங்களோட பிக்கஸ்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம். டெய்லி லேக்ஸ் ஆஃப் டிக்கெட் புக்கிங் நடக்குது. இமேஜின் பண்ணுங்கள் இதோட வால்யூம் எவ்வளோ இருக்குன்னு. செகண்டு, கேட்ரிங். ட்ரெயினில் நம்ம வாங்கி கொடுக்குற டீ, காஃபி, மீல்ஸ் எல்லாமே ஐஆர்சிடிசி தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஆன்போர்ட் பேண்ட்ரி கார், ஸ்டேஷன் ஃபுட் பிளாசா அண்ட் கேட்ரிங் ஆப்ஸ் எல்லாமே இருந்து டீசென்ட்னா ரெவன்யூ வருது. பட் ப்ராஃபிட் மார்ஜின் கொஞ்சம் கம்மி தான், ஏன்னா இதோட ஆப்ரேஷன் காஸ்ட் ரொம்ப அதிகம். தேர்ட் திங், டூரிசம் பேக்கேஜஸ். ஐஆர்சிடிசி பாரத் கவர் ட்ரெயின்ஸ் டூர் பேக்கேஜஸ் அண்ட் பில்கிரிமேஜ் ட்ரிப்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் டூரிசமில் ஹியூஜ் க்ரோத் எய்ம் பண்ணுறது தான் இவங்களோட பிளான். இது டூரிசம் டிவிஷனுக்கு பிக் ரெவன்யூ பொட்டன்ஷியலாக இருக்கும். ஃபோர்த் ஒன், ரெயில் நீர் வாட்டர். ஐஆர்சிடிசியோட வாட்டர் பிராண்ட் தான் ரெயில் நீர். இந்தியாவில் ஆல்மோஸ்ட் 15 பிளான்ஸ் இருக்குது இவங்களுக்கு. எவ்ரி பாட்டில் ப்ராஃபிட் கான்ட்ரிபியூட் பண்ணுது. லோ மார்ஜின்ஸ் தான், ஆனால் வால்யூமில் தான் ப்ராஃபிட் வருது. லாஸ்ட் 3 இயர்ஸோட ப்ராஃபிட் அனாலிசிஸ் பார்க்கலாம். ரெவன்யூ க்ரோத் 2022-2023 24-25 வரைக்கும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 22-23. 2023 3,540 crores. இதே 23-24 4,155 crores. இதே 24-25 4,675 crores. இப்போ நெட் ப்ராஃபிட் 22-23 1,006 crores. 23-24 1,052 crores. 24-25 1,111 crores. ஸோ ஐஆர்சிடிசி லாஸ்ட் 3 இயர்ஸில் ஸ்டெடியான ப்ராஃபிட் க்ரோத்தை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. லாஸ் இல்லை, ப்ராஃபிட்டில் இருக்காங்க. டிக்கெட்டில் கன்வீனியன்ஸ் ஃப்ரீ இன்க்ரீஸ், டூரிசம், ரயில் நீர் எக்ஸ்பேன்ஷன், இதெல்லாம் தான் மெயின் ரீசன். இப்போது இது ப்ராஃபிட்டபுளாக இருக்க என்னெல்லாம் ரீசன்ஸ் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், கவர்மெண்ட் பேக்கிங். ஸ்டேபிளான ட்ரஸ்ட் மக்களுக்கு மத்தியில் எப்போவுமே ஒரு கம்பெனியோட குட்வில்லை இன்க்ரீஸ் பண்ணும். ஹியூஜ் கஸ்டமர் பேஸ். டெய்லியும் லட்சக்கணக்கான மக்கள் டிக்கெட் புக் பண்ணுறாங்க. மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம்ஸ், டிக்கெட்டிங், கேட்ரிங், டூரிசம், இந்த மாதிரி நிறைய சோர்ஸஸ்லேருந்து இன்கம் ஜென்ரேட் ஆகுது. ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீயாக ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் பொசிஷனோட இந்த கம்பெனி ரன் பண்ணுறாங்க. தமிழில் இன்னும் கிளியராக சொல்லணும்னா, ஒரு கம்பெனியோட ஸ்ட்ரென்த் ஏதோ ஒரு சர்வீஸில் மட்டும் இல்லாமல் எல்லா சர்வீஸுமே இம்ப்ரூவ் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான ப்ராஃபிட்டை ஜென்ரேட் பண்ணுற மாடலில் ஐஆர்சிடிசி ரன் பண்ணுறாங்க. இப்போது சேலஞ்சஸ் அண்ட் ஃபியூச்சர் என்னென்னு பார்க்கலாம். கவர்மெண்ட் ப்ரைஸ் கண்ட்ரோல். டிக்கெட் ஃபிக்ஸ்டாக இருக்கும், ஸோ மார்ஜின் லிமிட்டடாக தான் இருக்க முடியும். கேட்ரிங் காஸ்ட் எப்போவுமே ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே தான் இருக்கும். இன்னும் நீட் ஃபார் டிஜிட்டல் இன்னோவேஷன் அண்ட் நியூ டூரிசம் பிளான்ஸ். இப்போது ஃபியூச்சர் ஃபோக்கஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி, லக்ஸரி டூரிசம், ஏஐ பேஸ்ட் டிக்கெட்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ செக்மெண்ட் வைஸ் ப்ராஃபிட் பிரேக் டவுன் பண்ணோம்னா, டிக்கெட்லேருந்து 75% ப்ராஃபிட் ஷேர் வருது, கேட்ரிங்லேருந்து 20% அண்ட் டூரிசம் அண்ட் ரயில் நீர்லேருந்து 5%. அப்போது இதுலேருந்து கிளியராக தெரியுது. ஸோ ஓவராலாக சொல்லணும்னா, ஐஆர்சிடிசியோட ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ், ப்ராஃபிட்டபிலிட்டி அண்ட் கவர்மெண்ட் பேக்டு கம்பெனி. இந்தியன் ரயில்வேஸ் இன்னும் இதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு டிஜிட்டல் சர்வீசஸை இன்க்ரீஸ் பண்ணி இன்னும் டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டியில் இன்னும் எக்ஸ்டெண்டட் க்ரோத் தான் எய்ம் பண்ணுறாங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, டிக்கெட் ரெவன்யூவில் மட்டும் இல்லாமல் எல்லா பார்ட்ஸ்லேருந்தும் அந்த ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறது தான் ஐஆர்சிடிசி மெயின் மாடல். Disclaimer: This video is based on publicly available information and reflects only my personal opinion. இந்த கண்டென்ட் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ரிலேட்டபிளாவோ இல்லை இன்ஃபர்மேட்டிவாவோ இல்லை பிடிச்சிருந்தாலோ டெஃபினெட்லி டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். சைனிங் ஆஃப், சிடி.